அந்த அடிப்படையில் அதாவது இந்த நவீன கால அதாவது இன்றைக்கு நவீன கால ரீதியாக மார்க்க அழைப்பு பணிகளை எந்த அளவு வேகமாக பயன்படுத்த முடியும், எந்த அளவு மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்க்க முடியும் என்பது சம்பந்தமாக உண்மையிலேயே எல்லோரும் சிந்தித்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணம் இது. இதிலே சாதக பாதகங்கள் என்ன என்று சுருக்கமாக இந்த இடத்திலே சொல்வதுதான் இந்த சுருக்கமான நேரத்துடைய நோக்கம் என்பதை ஆரம்பமாக உங்களுக்கு மத்தியிலே நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு வசனமாக இருந்தாலும் கூட எத்தி வையுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று நவ்வரல்லாஹு இம்ரான் சமிஅ மின்னா ஷைஅன், அதாவது ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை எங்களிடத்திலிருந்து கேட்டு அதை அழகான முறையில் யாருக்கு எத்தி வைக்கின்றாரோ அல்லாஹு தாலா அவருக்கு செழிப்பை உண்டாக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள்லாம் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் தான் மார்க்க விஷயங்கள் மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுவதற்கு எல்லா விஷயத்தையும் கடைசி எந்த அளவுக்கு என்றால் முகநூல், ட்விட்டர், யூடியூப் அப்படியே இன்றைக்கு இன்ஸ்டாகிராம் அளவுக்கும் ஸ்னாப்சாட் அளவுக்கும் வேகமாக வந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இதுல இப்படி பயன்படுத்தப்படுவதிலே சில சாதக பாதகங்கள் இருப்பதை நாங்கள் சுருக்கமாக முதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், அதாவது இவைகள் வேகமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நோக்கம் இருப்பதிலே ஒரு சில இடங்களிலே தவறுகள் நிகழ்வதை நாம் என்ன செய்யக்கூடியதாக காணக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு ஜும்மா உரை நான் நிகழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சகோதரர் தனது மொபைல் போனிலிருந்து வீடியோ பண்ணி கொண்டிருந்தார். ஒரு சகோதரர் வீடியோ பண்ணி கொண்டிருந்தார். அப்ப மொபைல் போனிலிருந்து ஜும்மா நேரத்திலே வீடியோ பண்ணுவது அவருடைய ஆர்வம், இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் தான் அங்கே இருந்தது. ரீதியாக ஒரு ஜும்மாவை பாழாக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்க ரீதியாக ஒரு ஜும்மாவை இது பாழாக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அழைப்பு பணி மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் வேகமாக இருக்கக்கூடிய காலத்தில் இபாதத்துக்களை செய்ய முடியாமல், தொழுகை செய்ய முடியாமல், குர்ஆன் ஓத முடியாமல், திக்ர் செய்ய முடியாமல், கேட்கின்ற உரைகள் மூலம் நாமும் பயன்பெற முடியாமல் கொண்டு போய் சேர்ப்பதிலேயே வேகமாக இருக்கக்கூடிய வேகத்தை இன்றைய நவீன அந்த ஊடகங்கள் தந்தது அதனுடைய ஒரு மைனஸ் என்று சொல்லி என்ன சொல்லலாம். எனவே இந்த விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதா ஹததைத்தும், நீங்கள் முதலாவது உங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் நேர்வழி பெற்றுவிட்டால் வழி தவறியவர்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை என்ன செய்ய முடியாது, ஏற்படுத்த முடியாது அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபர்ஸ்ட் ஆரம்பமாக ஒரு மனிதன் தன்னை பயன்படுத்திக் கொள்கின்ற, தனது நலவுகளை பயன்படுத்திக் கொள்கின்ற அந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும், ஒரு மனிதன் இருக்க வேண்டும். எனவே மறுமையுடைய நலவுல முதலாக நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை பாழாக்குகின்ற அமைப்பிலே இந்த எலக்ட்ரோனியாக நவீன ஊடகங்கள் என்ன செய்துவிடக்கூடாது, அமைந்துவிடக்கூடாது. நாம் முதலாவது செயல்படக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், வாட்ஸ்அப், ட்விட்டர், பேஸ்புக் போன்றவைகள் எல்லாம் ஒரு செய்தி வருகிற நேரத்தில் தான் வாசிப்பதற்கு முன்னால், தான் அதை பெற்றுக் கொள்வதற்கு முன்னாலேயே மற்றவர்களுக்கு ஷேர் செய்யக்கூடிய அந்த வேகம் என்ன செய்வது இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதலாக நாங்கள் பயன்பெற வேண்டும். நாங்கள் பயன்பெற்ற பின்னால் தான் நாங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இஸ்லாஹுன் நஃப்ஸ், தன்னைத்தானே சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய அந்த தன்மை இல்லாது விட்டால் அது ஒரு தவறான ஒரு இடத்துக்கு தான் என்ன செய்யும், எங்களை கொண்டு போய் சேர்க்கும். இது நம்ம உணர்கிறோம். 100 பேருக்கு ஒரு விஷயம் கொண்டு போய் சேர்ந்திருக்கு, 100 பேரை கொண்டு போய் அடைந்திருக்கிறது, ஆனா யாரும் பார்த்தது கிடையாது என்கின்ற அளவில் நவீன கால ஒரு ஊடகம் இருக்குமாக இருந்தால் இது ஒரு தவறான ஒரு நடைமுறை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற பலவிதமான பாதிப்புகளும் இவைகள் இருக்கின்றன. ஒரு மனிதர் தன்னை சீர் செய்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதிலேயே குறியாக இருக்கக்கூடிய ஒரு வேகத்தை இந்த நவீன கால ஊடகங்கள் ஏற்படுத்தி இருப்பது சல்பியாத், ஒரு பாதகங்களிலே உள்ள ஒரு விஷயம் என்று நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அரை செகண்ட்களில் 30 செகண்ட்களிலே 1 நிமிடங்களிலே செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் போன்றவைகள் வந்திருக்கின்றன. இந்த 1 நிமிடங்களிலே செய்து கொடுக்கின்ற விஷயங்களிலும், அரை நிமிடங்களிலே செய்து கொடுக்கின்ற விஷயங்களிலும் கூட நாங்கள் ஒரு விதத்தில் கவனமாக இருக்க வேண்டும். என்றால் மனிதனை பொறுத்தவரைக்கும் ஒரு செய்தியை உள்வாங்குவதற்கு ஒரு முகத்திமா, ஒரு தம்ஹீத், ஒரு முன்னுரை தேவை. ஒரு முன்னுரை இருந்தால் தான் அதை கேட்பதற்கு அவன் வெளி சிந்தனையிலிருந்து உள் சிந்தனைக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமே என்ன செய்யும், ஏற்படும். ஆனால் அந்த சந்தர்ப்பம் கிடைப்பதற்கே இந்த 30 செகண்ட்கள், இந்த இன்ஸ்டாகிராம் போன்றவைகள் ஒரு 30 செகண்ட்கள் கூட என்னது, அவைகள் உபயோகமற்ற ஒரு நிலையில் இருப்பதை நம்ம பார்க்கலாம். இது தவறான ஒரு விஷயம். இப்படி நாம் என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. காரணம், அந்த 30 செகண்ட் என்பது கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிகவும் ஒரு கஷ்டமான விஷயம். அந்த 30 செகண்ட் ஊடாக நம்ம எதை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தால் இல்மியத்தான விடயங்கள், உதாரணமாக ஹதீஸுடைய இந்த ஹதீஸ் லைவானது, இந்த ஹதீஸ் சஹீஹானது, அல்லது இந்த குர்ஆன் வசனம் இப்பொழுது இறங்கியது, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள்
செய்திகள்லாம் ஒரு அறிவியல் ரீதியான இல்மியத்தான தகவல்களை கொண்டு போய் சேர்ப்பதாக இருந்தால் அது சிறந்தது. ஆமா, வாதியத்தாக நசீஹத்தான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 30 செகண்ட்களுக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பது என்பது அதாவது ஒரு இஸ்திக்பாலுக்காக ஒன்றை ஏற்றுக்கொள்வதற்காக அந்த சிந்தனை தயாராகவே என்ன செய்யாது இருக்காது. எனவே என்ன விஷயங்களை அதன் ஊடாக நாம் பகிர்ந்து கொள்கிறோம் என்கின்ற ஒரு கவனம் நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். அது ஒரு தவறான அணுகுமுறை என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே இது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுக்கப்பட்டு இந்த தாவாக்கள் செய்யப்படுமாக இருந்தால் அது ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்தும். நான்காவதாக இதில் ஈடுபடக்கூடியவர்களிடத்திலே ஒரு விதமான இஹ்லாஸற்ற தன்மை கூடுதலாக வரக்கூடிய நிலைமை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால் லைக் செய்வது, ஷேர் செய்வது, அது போல ஒரு விஷயத்துக்கு என்னது கமெண்ட் பண்ணுவது என்ற விஷயத்தை எண்ணக்கூடிய இந்த மாதிரியான பொது தவாக்களிலே, அதாவது வசாயில் இஜ்திமாஇய்யா, மவாக்கிர் தவாசுல் இஜ்திமாஇய்யா, அதாவது பொது இந்த மாதிரியான பொது சோசியல் மீடியாக்கள் ஈடுபடக்கூடியவர்களிடத்தில் இந்த மாதிரியான ஒரு சிந்தனை வருகிறது. என்ன, எங்களுக்கு எத்தனை லைக், எத்தனை ஷேர், எத்தனை கமெண்ட்ஸ் என்பதை எண்ணக்கூடிய, அதாவது சொல்ல போனால் இது ஒரு இஹ்லாஸை, எமது இஹ்லாஸை பாதிக்கக்கூடிய அமைப்பையும் இது என்ன செய்யும், உருவாக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தியை நம்ம எத்தி வைக்க வேண்டும். தஹ்வீசுன் நஃப்ஸ், மனிதனை ஆர்வப்படுத்திக் கொள்வதற்காக எவ்வளவு பேர் பார்த்தார்கள் என்ற ஒரு அளவுக்கு நம்ம தெரிந்து கொள்வது என்று தவறு கிடையாது. ஆனால் அதையே அடுத்தவர்களுடைய சேனலை விட எங்களுடைய சேனல்ல இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க, இஷ்திராக்கு இவ்வளவு நடந்திருக்குது, அடுத்தவர்களுடைய சேனலை விட எங்கள்கிட்ட கொமெண்ட்ஸ்கள், தாலிகாத்துகள் இவ்வளவு கூடுதலாக என்ன செய்து இருக்குது என்று ஒரு கம்பேர் பண்ணுகின்ற ஒரு இடத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இஹ்லாஸை என்ன செய்ய பாதிக்கும். நாளை மறுமையிலே நம்ம எவ்வளவு தஅவாவை எத்தி வைத்து விட்டாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது ரியாஆக இருந்தால், மஹசூதியாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அதை தூக்கி வீசி விட போகிறான். சொல்லி ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். அதாவது நரகம் நெருப்பு மூட்டப்படுவதெல்லாம் இந்த மாதிரியான இஹ்லாஸ் அற்றவருடைய தன்மையால் தான், அவர்களால் தான் நரகம் நெருப்பு மூட்டப்படுகிறது என்கின்ற செய்தியை நம்ம என்ன செய்வோம் பார்க்கிறோம். எனவே இது ஒரு மிக முக்கியமான அம்சம். அடுத்தது ஐந்தாவது, இது போன்ற நவீன தவாக்களை நம்ம பயன்படுத்துகிற நேரத்தில் மார்க்க முரணான செயல்களுக்குள் நாம் ஈடுபட்டு விடாமலும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக மியூசிக், அதாவது இசைகளை அங்க போட்டு விடுவது, அல்லது குர்ஆன் வசனம் பயன்படுத்திக் கொள்வது, அல்லது சினிமா போன்ற எடிட்டிங் முறைமைக்கு இதை என்ன செய்ய கொண்டு செல்வது, இவைகள் எல்லாம் என்ன செய்யும், இந்த இவைகளை பாதிக்கும். இந்த மாதிரியான தாவா அணுகும் என்பதில் சந்தேகம் கிடையாது. எங்களது முழு நோக்கமும் முழு இலக்கும் ஹதஃபும் இந்த தாவாவை எப்படி இந்த முறையிலே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்பதில் மட்டும்தான் குறியாக இருக்க வேண்டும். இஹ்லாஸுடன் இருக்க வேண்டும், நாம் அமல் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு அதை எத்தி வைக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்ல அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். அப்ப முதலாவது அமல் சாலிஹ், அதாவது நல்ல முறையிலே நாங்கள் அமல் செய்வதா இருக்க வேண்டும். அதற்கு பின்னால் தான் தவாஸி பில் ஹக், நன்மைகளை ஒருவருக்கு ஒருவர் எத்தி வைத்துக் கொள்வது அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்தில் கொள்வோமாக இருந்தால் எமது தஅவா அந்த முறையில் மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுவதற்கு இது ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையாகும். இது போன்ற விஷயங்கள், உதாரணமாக இந்த பேஸ்புக்கில் போன்ற இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்வுகள் அலை செய்யப்படுகிற நேரத்தில் வரக்கூடிய ஒரு இன்னொரு பாதிப்பை பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வருவது என்னன்னு சொன்னால், பொதுவாக நேரடியாக இருந்து, அதாவது தஹ்சீலுல் இல்ம், அறிவை பெற்றுக்கொள்வது, முபாஷரா, அதாவது நேரடியாக ஒரு தஹ்சீல் இல்ம் முபாஷர், நேரடியாக இருந்து ஒரு அறிவை பெற்றுக்கொள்வதை பொறுத்த வரைக்கும் அதுல நல்ல ஒரு மஜ்லிஸுடைய அதாவது ரஹ்மத் இருக்குது, அல்லாஹ் தஆலாவுடைய அந்த அருள் பார்வை இருக்குது. அதே போல எங்களுக்கும் ஒரு தஅசீர் நேரடியாக இருக்கும். இது போன்ற இணையதளங்களோட படிக்கிற நேரத்தில் அவைகள் கிடைக்க போவது குறைவு. சோ என்ற அளவுக்கு நேரடியான மஜ்லிஸ்கள், அதாவது மஜ்லிஸ் இல்மிகளுக்கு நேரடியாக நம்ம ஹுதூர் ஆகுவது, அங்கே போய் இருப்பதுதான் முதலாவது நாங்கள் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இரண்டாவது, யாருக்கு அது கிடைக்காமல் போகிறதோ அவர்கள் இது போன்ற அதாவது இணையதளங்களை இது போன்ற அதாவது பயன்படுத்தி அவர்கள் கிடைத்துக் கொள்ள நினைப்பது மிகவும் சிறந்தது. ஒரு பள்ளி வாயிலே நடக்கிறது, அந்த மஜ்லிஸை நம்ம தப்ப விட்டுட்டு இது போன்ற இணையதளங்களிலே உட்கார்ந்து கொண்டிருப்பதும் பொருத்தமான ஒரு சேவை கிடையாது. எனவே இவை கவனத்தில் கொண்டு அதை தாண்டி உள்ள விஷயங்களாகத்தான் இவைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்துகிற நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கபூல் அதுக்கு உண்டு என்றால், இறைவன் இஹ்லாஸுக்கு தான் கபூல் என்ன செய்ய வைப்பான். அந்த கபூல், அந்த அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்றால் இவைகளை எல்லாம் நம்ம உணர்ந்த அமைப்பில் இவைகள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க பயன்படுத்தும் என்றால் மிகவும் சிறந்ததாக இருக்கும். என்றால் பொதுவாக இது போன்றவைகளை பயன்படுத்துகிற நேரத்தில் எங்களுக்கு வேறு வேலைகளையும் இதனோடு செய்யலாம் என்பதனால் நம்ம அந்த இடத்துல போஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம், பார்க்காம போயிடுவோம், புறவு பார்க்கலாம் என்று போயிடுவோம். இது போன்ற பல சிந்தனைகள் என்ன செய்யும் ஏற்படும். இவைகள் எல்லாம் தவிர்த்து சிறந்த முறையில் யோசித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்த மிகப்பெரிய ஒரு நிஅமத்தை சிறந்த ஒரு நிலையிலே பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹதா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.